Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ولقد علمنا المستقدمين منكم ولقد علمنا المستأخرين. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يحرص على ما ينفعك واستعن بالله. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களின் வாழ்வு முறைகளை கற்றுத்தருகிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மனித சமுதாயம் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு, உயர் அடைவதற்கு, முன்னேறுவதற்கு, ஒரு காரியத்தை சக்சஸாக செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் பல வழிகளை கற்றுத்தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான எல்லா வழிகளையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் யாரிடத்தில் கேட்டாலும், யாரிடத்தில் போய் கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், நான் கல்வியில் முன்னேற வேண்டும், தொழிலில் முன்னேற வேண்டும், உழைப்பில் முன்னேற வேண்டும், வளமான வாழ்வை பெற வேண்டும், இன்ன காரியத்தில் நான் சக்சஸ் பண்ண வேண்டும், எனக்கு ஒரு ஜாப் கிடைக்க வேண்டும். இப்படி எல்லோரும் மனசிலேயும் ஒரு லட்சியம் இருக்கிறது. எல்லோரும் மனசிலேயும் இப்படி ஒரு லட்சியம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, உயர்வதற்கு, வளர்ச்சியை அடைவதற்கு கஷ்டப்படுகிறான், முயற்சி செய்கிறான், அதற்காக பாடுபடுகிறான். உலகம் முன்னேற்ற பாதையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த முன்னேற்றம்
அந்த வளர்ச்சி உயர்வு கிடைப்பதற்கான வழி என்ன, வாழ்க்கையில் தோற்று போகுவது நஷ்டமடைவது எதனால் என்பது சம்பந்தமான சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னேற்றத்தை குறித்து குர்ஆனுடைய பார்வையும் அபிப்பிராயமும் என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றுவதை குறித்து அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன? சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதை குறித்து, அவன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதை குறித்து, அவன் உயர்வு பெறுவதை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வலகத் அலிம்னல் முஸ்தக்திமீன மின்கும் வலகத் அலிம்னல் முஸ்தாகிரீன். உங்களில் முன்னேறுபவர்களையும் நிச்சயமாக நாம் அறிவோம், உங்களில் யார் பின்னடைகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக நாம் அறிவோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் தொடர்பாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், ஹரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸஃபில் அவ்வலி ஃபிஸ்ஸலாத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைப்பதற்காக முதல் சப்புக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அதற்கு பிறகு சுற்றி இருந்த சஹாபிகள் எல்லாம் ரசூலுக்கு பின்னால் நிற்கிறார்கள். சொல்லிவிட்டு ஹதீஸிலே வருகிறது, ஒகால பனு அதிரா என்ற கோத்திரத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள், அவர்களுடைய வீடு பள்ளியாசலை விட்டு ரொம்ப தூரமாக இருப்பதால் என்ன செய்ய முடியல, சீக்கிரம் வர முடியல, தொழுகைக்கு முன்னேறி வர முடியல. அவங்க சொன்னாங்களாம், நபியு தௌரனா, நாங்க எங்களுடைய வீடு தூரமா இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டை எல்லாம் வித்துட்டு ஒனஸ்தரி தௌரன் கரீபத்து மினல் மஸ்ஜிதி, பள்ளியாசலுக்கு பக்கத்திலேயே வீடு வாங்கி வரப்போகிறோம் என்று அந்த பனு அதிரா என்ற கோத்தரத்தார்கள் குடும்பத்தார்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், வலகத் அலிம்னல் முஸ்தக்திமீன மின்கும் வலகத் அலிம்னல் முஸ்தாகிரீன். உங்களில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் யார் என்பதையும் நாம் அறிவோம், உங்களில் யார் பின்னடைகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக நாம் அறிவோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உயர்வு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நீங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிப்பதை அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய வாழ்வியல் சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேற்றுவதற்கான வழிகளை சொல்லித் தந்து இந்த உலகத்தில் வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உயர்வதற்கான வழிகளை மனித சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். முன்னேற்றுவதற்கான வழிகளை சொல்லித்தர வருகிற போது இங்கே ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக, வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கு, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பெறுவதற்கு எதுவெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை நோக்கி நீங்கள் முன்னேறுங்கள், அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்கள். உலக விஷயங்களிலும் சரி, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, உங்களுடைய முன்னேற்றம், சம்பாத்தியம், வாழ்வாதாரம் எதிலே கிடைக்குமோ, சம்பாத்தியம் வாழ்வாதாரம் எதிலே கிடைக்குமோ அதன் பக்கம் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி தந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இயலாமை, நிராசை, சோம்பேறித்தனம் அது இருக்க வேண்டாம், வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புகாரியில இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். நீங்கள் எல்லோரும் முன்னேற வேண்டுமா, அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஐயுல் கஸ்பி அத்தியப், நாயகமே, வாழ்க்கையில முன்னேறதுக்கு, வாழ்க்கையில உயர்வை அடைவதற்கு, நம்முடைய லட்சியத்தை பெறுவதற்கு எந்த சம்பாத்தியம் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஐயுல் கஸ்பி அத்தியம் என்று கேள்வி ஒன்று பல சந்தர்ப்பங்களில், பல கட்டங்களில், காலத்திற்கு ஏற்ப, கேட்ட நபருக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில்களை சொல்லி தந்தார்கள். இங்கே சொன்ன பதில் என்ன தெரியுமா? அமலுர் ரஜுலி பியதிஹி, உழைத்து சம்பாதித்து நீ முன்னேறுகிறாய் என்றால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆக சிறந்த சம்பாத்தியம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியும் என்றால் அதை கொண்டு நீங்கள் முன்னேறுவதுதான் உங்களில் அதுதான் ஆக சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் விவசாயம் செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்றால் அது உங்களுக்கு சிறந்தது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல கற்ற கல்வியை கொண்டு அதில் உள்ள வேலைகளை, ஜாப்புகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த முடியும் என்றால் அது உங்களுக்கு சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறான், மார்க்கம் விரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அத்தனை வழிகளையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். பிறகு ஏன் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்கிறோம் நாம்? பிறகு ஏன் முன்னேற்றம் இல்லாமல் வாழுகிறார்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள்? யோசிக்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான், பாடுபடுகிறான், உயர்வதற்காக, முன்னேற்றத்தை அடைவதற்காக, வாழ்க்கையின் தங்களுடைய லட்சியத்தை பெறுவதற்காக எல்லாம் செய்கிறான். பிறகு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? பிறகு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் முன்னேற்றமும் உயர்வும் இல்லை, யாருடைய வாழ்க்கையிலும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்க்கக்கூடிய மனிதர்களில் நிறைய பேர், பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் உயர்வும் முன்னேற்றமும் இல்லை. அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம் என்பது ஒருவரை அவருடைய வாழ்க்கையில் பெரிய தோல்வியை ஏற்படுத்துகிறது என்பது மாத்திரமல்ல, அவருடைய முன்னேற்றத்தை அது தடை செய்கிறது, அவரை முன்னேற விடாமல் ஆக்குகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சோம்பேறித்தனத்தை நம்ம சாதாரணமா நினைத்து விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பட்டதாரிகள் முன்னேற முடியாமல், உயர்வு அடையாமல் அவர்கள் துவண்டு போவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் உள்ள சோம்பேறித்தனம் தான். சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவுல அதிகமாக அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்லி,
யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதிகமாக துஆ செய்வார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். வாழ்க்கையில் உங்களிடத்தில் எந்த நிலையிலும் சோம்பேறி வர வேண்டாம் என்பார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கம் அதை குறித்து கடுமையாக எச்சரிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் அது கூடாது என்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கான அடையாளம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். அதே மாதிரி நிராசை, இயலாமை. நம்ம கஷ்டப்படுகிறோம், பாடுபடுகிறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதற்கான அடையாளம் நம்மளிடத்தில் உள்ள இயலாமையும் நிராசையும். இயலாமையும் நிராசையும் மனித வாழ்க்கையில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்பதையும் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அதை தடை செய்கிறது. நாம் முன்னேற விடாமல் நம்மளை அது தடுக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு வாழக்கூடிய துடிப்பான பல இளைஞர்கள் அவர்களை செயல்பட விடாமல் முடக்கி போட்டிருப்பதற்கு காரணம் அவர்களிடத்தில் உள்ள இயலாமையும் நிராசையும். அவர்களிடத்தில் எல்லா திறமைகளும் இருந்து அவர்கள் விவேகம் உள்ளவர்களாக, வேகம் உள்ளவர்களாக, கல்வி ஞானம் உள்ளவர்களாக இருந்தும் கூட அவர்கள் முன்னேற முடியாமல், அவர்கள் உயர முடியாமல் அவர்களை முடக்கி போட்டிருப்பது அவர்களிடத்தில் உள்ள நிராசையும் இயலாமையும். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய விடாமல், முன்னேற முடியாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். வாழ்க்கையில் அவங்க வரவே கூடாது. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவங்களுடைய தொடர்பு அது இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் கவனம் இருக்க வேண்டும் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம முன்னேறணும்னு ஆசைப்பட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வு அடையணும்னு ஆசைப்பட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டா சில பேர்களை தவிர்த்து வாழணும் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் எங்க இருந்தாலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். வாழ்க்கையில் வாய்ப்பை இழக்க மாட்டீர்கள். முடங்கி போக மாட்டீர்கள். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அது நஷ்டமடையாது என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 3 விஷயம் இருக்கு. 3 விஷயம் அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க. 3 விஷயம். அந்த 3 விஷயமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்கள உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள், உயர்வை பெறுவீர்கள், உங்களுடைய லட்சியத்தை அடைவீர்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரான். இதுல ஒவ்வொரு தனி மனிதனும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள். குடும்பத்தில் இதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள். பொது காரியங்களில் இது மாதிரி நபர்களை விட்டு ஒதுங்கி வாழுங்கள் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய அந்த 3 விஷயங்களில் முதல் விஷயம் இதா கலப அலைக்க அன்கர நிஅமத்தக. இதா கலப அலைக்க அன்கர நிஅமத்தக. உங்க மேல ஒரு ஆளுக்கு கோபம் இருந்தா நீங்க செய்த உபகாரத்தை அவன் மறுப்பான். நீங்க செய்த உதவியை அவர் மறுப்பார். நீங்கள் அவருக்கு செய்த நலவுகளை மறுப்பார். இந்த குணம் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட யார்ட்டையாச்சும் இருந்துச்சுன்னா அவங்கள உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்தில் சேர்க்காதீங்க, உங்களுடைய பொது காரியங்கள்ல அவர்களுடைய தொடர்பு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், உலகத்திலும் மறு உலகத்திலும் உலகத்தாருடைய பார்வையிலும்
அல்லாஹ்வுடைய பார்வையிலும் நீங்கள் உயர வேண்டும் என்றால், உயர வேண்டும் என்று விரும்பினால், முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சொல்லிவிட்டு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், இந்த உலகத்திலேயே அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் எது என்று ஒரு மனிதர் வந்து கேட்டார். ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவான ஹதீஸ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், ஐயுல் அமலி அஃதல், செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் எது நாயகமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில் வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் என்றார்கள். அந்த மனிதர் விடல, வலதுபுறமா வந்து ஐயுல் அமலி அஃதல் யா ரசூலல்லாஹ், நாம செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் எது எது நாயகமேன்னு கேட்டார். அவர் மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னாங்க, ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் என்றார்கள். அந்த மனிதர் இடதுபுறமாக வந்தார். இடதுபுறமாக வந்து அவர் கேட்டார், ஐயுல் அமலி அஃதல், நாம செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் எது நாயகமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது முறையும் ஹுஸ்னுல் குல்க்னு சொன்னாங்க. அந்த மனிதர் பின்னாடி இருந்து கேட்டார். அந்த மனிதர் நாலாவதா பின்னாடி இருந்து கேட்டார், ஐயுல் அமலி அஃதல், நாயகமே நான் செய்கிற அமல்லையே ஆக சிறந்த அமல் எது? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று இருந்த அந்த நபரை பார்த்து திரும்பினாங்க. அந்த நபரை பார்த்து திருப்பிட்டு கேட்டாங்க, மாலக, உனக்கு என்ன ஆயிடுச்சு? உனக்கு என்ன ஆச்சு? லா தஃப்தஹு, நான் சொல்றது உனக்கு விளங்கலையா? நான் சொல்றது உனக்கு விளங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குல்க் ஹுவ அல்லா தக்லபு இனிஸ்ததத, நீ வாழ்நாள் எல்லாம் உன்னால் முடிந்தால் கோபப்படாமல் வாழ்வதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அழகான குணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது கோபம் கொண்டால், உங்களுடைய நலவை மறுக்கிறார் என்றால் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்தில் சேர்க்காதீங்க, பொது காரியத்தில் அவர்களை தவிர்த்து வாழுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதல் குணம். இரண்டாவது சொன்னார்கள், வாழ்க்கையில் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், ஹஃப்ஸா சிர்ரக, ஹஃப்ஸா சிர்ரக, உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர், ஒரு காரியத்தில் உங்கள் மீது கோபப்பட்டதனால் ஹஃப்ஸா சிர்ரக, உங்களுடைய ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி பேசுகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்தில் சேர்க்காதீர்கள், பொது காரியங்கள்ல சேர்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை அடைவீர்கள், வாழ்க்கையில் லட்சியத்தை அடைவீர்கள் என்பார்கள் மார்க்க அறிஞர்கள். அழகான சம்பவம் குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுகுமா, ஒரு ஆயத் இறங்குச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியை குறித்து இறங்கிய ஆயத். இன் ததூபா இலல்லாஹ், நீங்க ரெண்டு பேர்களும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களை குறித்து இறங்கின ஆயத்து என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தருவார். அல்லாஹ் சொன்னான், இந்த ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்க. என்ன பாவம் செஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்கன்னு சொல்லி ஆயத்து இறங்குது. அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டார்கள்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்டையும் அவங்க ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்டையும் சொல்லி வச்சிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க. சொன்னது மாத்திரமல்ல, இது ரகசியம் சொன்னாங்க, இதை பாதுகாக்கணும், வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ஒயின் தலாஹரா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ரசூல் சொன்ன அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாங்க, வெளியே பேசிட்டாங்க.
சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஒரு கோபத்தில் வெளிப்படுத்தின விஷயம்தான். நீண்ட சம்பவம் வெளிப்படுத்திட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். உங்களுடைய ரசூலுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? சாதாரண பாவம் அல்ல, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேட வேண்டிய பாவம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்டான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க, உங்களோட நெருக்கமா இருக்கக்கூடியவங்க, நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு விரும்பினா, உங்களுடைய வாழ்க்கையில உயரணும்னு விரும்பினா, இந்த குணம் உள்ளவங்களை உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க, உங்க குடும்பத்தில் சேர்க்காதீங்க, பொது காரியத்தில் சேர்க்காதீங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய மூணாவது விஷயம் கால அன்க மாலை சஃபீக்க. கால அன்க மாலை சஃபீக்க, உங்களிடத்தில் இல்லாததெல்லாம் அவர்கள் இட்டு கட்டி பேசுவார்கள். நீங்க வாழ்நாள் எல்லாம் 10 வருஷம் 12 வருஷம் உங்களோடு நெருங்கின நண்பராக அல்லது குடும்பத்தில் ஒருவராக இருந்திருப்பாரு. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் கோபப்படுற மாதிரி நடந்துட்டீங்க அப்படின்னா, அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பேரில் இட்டு கட்டி குறை சொல்லி புறம் பேசி பேசுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு, இந்த சமுதாயத்திற்கு அதனுடைய கடுமை என்ன என்பதை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் இல்லாத விஷயங்களை குறித்து குறை சொல்லி அல்லது இட்டுக்கட்டி பேசுவது எவ்வளவு மோசமான காரியம் என்பதை சஹாபிகளுக்கு உணர்த்தினார்கள், இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில சஹாபிகள் கேட்டாங்க, மல் கீபா, புறம் பேசுறதுனா என்ன அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான பொருத்தமான ஒரு பதில சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொருத்தமான பதில சொன்னாங்க. உன்னுடைய சகோதரன் எதை பேசினா அவன் வெறுப்பானோ அதை சொல்றது கீபத்து, புறம் பேசுறது. சஹாபிகள் திரும்ப கேட்டாங்க, நாங்க அவர்களிடத்தில் உள்ள அந்த குறையை தானே நாங்க பேசுறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அழகா பதில் சொன்னாங்க, அவர்கிட்ட உள்ள குறைய பேசுனா நீங்க புறம் பேசுனதாக அர்த்தம், அவங்கள்ட்ட இல்லாத பேசுனா அவரை இட்டுக்கட்டி பேசுறீன்னு அர்த்தம். உங்கள் மீது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை உங்களை பத்தி சொன்னாங்கன்னா அவர் இட்டுக்கட்டி பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள், மன் கால ஃபீ முஃமினின், உங்கள ஒரு ஆள் யாராவது ஒரு மூமினான மனிதரை பத்தி பேசுறாரு, எப்படி பேசுறாரு தெரியுமா? மாலைஸ ஃபீஹி, நீங்க எதை பேசுறீங்களோ அந்த காரியம் அவர்கிட்ட இல்ல, ஆனா அவர் அதை செஞ்சிட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு குறை உள்ளவராக அவரை குறைப்படுத்தி பேசினால், அவரிடத்தை இல்லாத குறைகளை பத்தி நீங்கள் பேசினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய கடுமையை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அஸ்கனஹுல்லாஹு ரகதல் ஹிபால், அஸ்கனஹுல்லாஹு ரகதல் ஹிபால் ஹத்தா யஹ்ருஜ மிம்மா கால, அவர் எதை பேசுறாரோ அதுல இருந்து அவர் வாபஸ் பெறுற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவரை பைத்தியக்காரன் மாதிரி வாழ வைக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தையை கொண்டு சாடினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். அதனுடைய வலிமையையும் கடுமையும் என்ன என்பதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால், உயரணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க குடும்பம் வளர்ச்சி அடையணும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடையணும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுத்தி உள்ளவங்களை நீங்க தனி கவனம் செலுத்துங்க. இந்த 3 குணம் யார்கிட்ட இருக்கோ, இந்த 3 விஷயம் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்தில் சேர்க்காதீங்க, பொது காரியத்தில் அவர்களுக்கு பங்களிப்பு தராதீர்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவது மனிதனுடைய விருப்பமும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் மார்க்கத்தினுடைய விருப்பமாக இருந்தாலும், நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு நம்மளை சுத்தி உள்ளவர்கள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் தவிர்த்து வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாழ்நாள் எல்லாம் இப்படிப்பட்ட பண்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா துறையிலும் முன்னேற்றத்தை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
உயர்ந்த நிலையை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் அனைவருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.